வணக்கம்பா. வெல்கம் டு ஜோதி டாக்ஸ். உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடவே நானே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து ராயனு. படத்தோட கதை என்னன்னா, ஒரு அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க சின்ன வயசு. அதுல மூத்தவர் தான் ராயனு. அப்போ வந்து அவங்க திருப்பியும் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி பிறக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து அவங்க அப்பா அம்மா வந்து எங்கேயோ வெளியே போறேன்னு சொல்லிட்டு ராயனை உள்ளே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க 2 பேரும். போயிட்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இவன் அங்க கூப்பிட்டு அங்க ஒரு பிரச்சனையில கிராமத்துல இருந்து அவன் குடும்பத்தோட அவன் கூப்பிட்டு எஸ்கேப் ஆயிடுறாப்புல ராயனு. எஸ்கேப் ஆகி மெட்ராஸ்ல வரும்போது செல்வராகம் வண்டியில இருந்து தப்பிச்சு தான் வராங்க அங்கிருந்து. இங்க வந்து அவரே வந்து ஒரு மார்க்கெட்ல வேலை செஞ்சு எப்பவும் போல தமிழ் சினிமால எல்லாரும் வந்து கிராமத்துல இருந்து வந்தா இப்படி இங்க வந்து சென்னையில வந்து மூட்டை தூக்கும் தொழிலாளிகள் மார்க்கெட்டு இங்க மேல வேலை செய்வாங்களா அந்த மாதிரி வேலை செஞ்சு அப்படியே தம்பியை தங்கச்சியெல்லாம் காப்பாத்திட்டு இருக்காரு. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே பெரிய ஆளானா வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. தம்பியெல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க, தங்கச்சி வீட்டுல இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஏரியால வந்து 2 கேங் வார் இருக்கு. அந்த கேங் வார்ல போய் இவர் எப்படி சிக்கினாரு, அதுல இருந்து திருப்பி வெளியே வந்தாரா, தம்பி குடும்பம் எல்லாம் வந்து அதே மாதிரி ஒன்னாதான் இருந்தாங்களா, இதான் மீதி கதை. எப்பவும் போல இது ஒரே கதை தான். இது வந்து ஒரு 100-150 இதுல படங்கள் இருக்கு. அது மாதிரி நிறைய 80s படம் பல வருடங்களா இருந்துட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரிதான். முதல்ல தனுஷ் 50வது படம், அதுக்கு வந்து பாராட்டுகள். நான் வந்து லால் சலாம் கூட நல்லா டைரக்ட் பண்ணிருக்காரு. அது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி தான். அது பரவாயில்ல. அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஹோல்டு பண்ணிருக்காரு. அது வந்து ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன் இது இருக்கு, எல்லாமே இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு. மற்றபடி இந்த செகண்ட் ஹாஃப் வந்து அவர் வந்து இவ்வளவு பெருசா எடுத்துக்க வேண்டாம், வெட்டி வீசி இருக்கலாம். ஏன்னா வந்து அது தேவையில்லாம இழுத்துட்டே இருக்குது. போலீஸ்னு ஒருத்தர் இருக்காரு, பிரகாஷ் இருக்காரு. நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். அவர் வந்து எதுக்கு இருக்காருன்னு தெரியல. அவர் இருக்காரு. இந்த மாதிரி எங்க நடக்கும்? இது பப்ஜி மாதிரி வந்து கொன்னுட்டே இருக்காங்க, குத்துறாங்க. ஒரு 1000 பேர்த்த கொண்டிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான். அது வந்து கொல்லும் போது வந்து யாருமே இவரை வந்து எதிர்த்து ஒண்ணு எப்படி நமக்கே தெரியும் எப்படி குத்தி கொண்டுருவாப்புல எல்லாத்தையும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வால்வரின் மாதிரி இவர் வந்து நடுவில் ஒரு ஆணி வச்சு எல்லாம் டக் 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 டக்னு குத்திட்டே இருக்கு. இந்த வால்வரின் டெட்பூல் வந்த டைம்ல இந்த ராயன் ரிலீஸ் ஆயிருக்குன்னா வால்வரினோட ஒரு போட்டியா இருக்கு. ஏன்னா இவர் ஒத்தரை. அப்புறம் வந்து அந்த செல்வராமன் சின்னல இருந்து அப்படியே வந்து காலங்கள் ஓட முடியும். இப்படி தமிழ் படத்துல சைக்கிள் ஓட்டுவார்ல, அந்த மாதிரி வந்து சைக்கிள் ஓட்டினா பெரிய ஆளாயிரும். அந்த மாதிரி செல்வராகம் வந்து ஒரு இதுக்குள்ள போவாரு, வைன் ஷாப்குள்ள போவாரு. அப்புறம் அப்படியே வந்து பார்த்தா கரண்ட் ஆயிரும் அப்படியே. அப்ப வந்து டாஸ்மாக்ல வந்து அவர் திருப்பி போவாரு. அப்ப டாஸ்மாக் வந்து கேட்டு என்னையா ஒரிஜினலா டூப்ளிகேட் அப்படின்னு கேட்டிருப்பான். இது தனுஷ் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சிருக்காரு. இது சூப்பர் சீன், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம அனிருத் ஏஆர் ரஹ்மான் வந்து அப்ப கொடுத்திருக்காரு. அனிருத் பயங்கர பின்னிருக்கு. அவர் மியூசிக் தான் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு எனக்கு. இதுல என்ன சொல்ற, அந்த தீம் மியூசிக்குமே சூப்பரா இருக்கும். நல்ல தீமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆமா, இந்த தம்பிய வந்து எப்படியும் ஒரு பிரச்சனையாகி போற வந்து ஒரு எதிரிகளை போய் சேர்றாங்க. அவனுக்கு சொல்ற பிரச்சனை எல்லாம் ஒரு டம்மி இத்துப்பான பிரச்சனை. அது இதுக்கு போய் எப்படா சேருவீங்க? புரியல எனக்கு. பழைய ரஜினி படம் படிக்காதுன்னு பாருங்க, அதேதான் இது. இல்ல இது வந்து 2 படிக்காதவன், 2 தம்பிக்கு, ஒரு டம்மி தம்பிக்கு 2 பேர் இத்து போன மாதிரி. எதுக்கு போய் சேர்றான்னு அவனுக்கே தெரியல. இது என்ன சூர்யாவே சொல்றான் பத்தியது, டேய் பண்ணக்கூடாதா நீங்க அப்படின்னு. கடைசியில வந்து பணம் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. எஸ் சூர்யாவே சொல்ல, டே முடிச்சு விடுங்கடா அப்படிமா, முடிச்சு விடுங்கடா அப்படின்னு அவரே சொல்லுவாரு. எஸ் சூர்யாவே சொல்லுவாரு. அது வந்து நல்ல ஒரு டச்சா இருக்கு. ஆமா அது ஏன்னா நம்மளும் முடிக்கிற நேரம் இருந்தது. ஆமா, அந்த செகண்ட் அப்ப அப்படியே போகுது, இழுத்து 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 போயிட்டே இருக்குது. அப்போ ஒரு பாட்டு வேற, அந்த பாட்டு வந்துட்டு இட்டானால வந்துட்டு வச்சுட்டானுங்க. எங்க சொல்றதுன்னு தெரியல, இங்க வச்சிருவோம் அப்படின்னு வச்சுட்டானுங்க. நல்ல பாட்டுங்காட்டி வச்சுட்டானுங்க. குரூப் டான்ஸ் வேற பயங்கரமா ஆடிட்டு இருக்கானுங்க. உன கொண்டு வந்தாரானுங்க, இந்த சாமியோட திருவிழாவை வந்துட்டு கொண்டு வந்தாரானுங்க. என்ன ஆந்தாரால இருந்தா எதுக்கு அப்படின்றானுங்க. இதுல சொல்லுவான்ல, இதை செலிப்ரேட் பண்ணிடுவோம். எங்கேயுமே வெளியே போல செட்டை விட்டு. ஆமாமா, அது அந்த ஏரியாக்குள்ளேயே இருக்கிறதுனால எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. தங்கச்சியை ரேப் பண்றானுங்க, அந்த சொரணம் கூட இவனுக்கு இல்ல. போற போக்குல சொல்றாங்க. ஆமா ஆமா, அது இருந்து ஒரு இம்பாக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம வந்து தனுஷ் இறங்கினாலே எல்லாத்தையும் கொண்டுருவான்னு சொல்லி நமக்கே, அதனால நமக்கு ஒரு பெரிய இது இல்ல அப்படி அறிஞ்சுட்டு. எஸ் சூர்யா வந்து நின்னாலே வந்து பயங்கர கிளாப்ஸ் தியேட்டர்ல. ஆமா, அது வந்து அவருக்கு ஒரு எம்.ஆர். ராதா மாதிரி அவர் வந்து என்ன பண்ணாலும் நல்லா இருக்கு. அதுதான் மெயின்.
ஆனா அவருக்கு இந்த ஸ்டஃப் வந்து இதுல கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப கம்மி. அவனும் ஏதோ அங்கேயே அவனுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறான். எதுக்கு இதை வந்து அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அவனை வந்து பெருசா கடத்துற மாதிரி ஒண்ணுமே காமிக்கல, சும்மா எப்ப போல காமிக்கிற மாறியில காமிச்ச மாதிரி தான் இது. கண்டனர்ல நின்று பேசிட்டு இருக்கானுங்க. செல்வராகவனையும் சொம்படிக்க வச்சுட்டானு கடத்தி. செல்வராகவன் வந்து எப்பவுமே சொம்படிக்கிற கேரக்டரை எதிர்த்து பண்றாங்க. அவர் வந்து நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி டம்மி கேரக்டர் எல்லாம் கொடுக்காதீங்க. இவரை வந்து அண்ணனை பழி வாங்கறதுக்கு வேண்டி ஒரு கேரக்டர் வச்சிருக்காரு. அவனை பிடிச்சி டைரக்ட் பண்ணி அவன் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு. இது தப்பு தானே. ஏன்னா செல்வராகவன் வந்து அவர் ஒரு நல்ல அவர் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி நடிக்கிறாரு, கேவலமா நடிக்கல. அதனால நல்ல கேரக்டர் கொடுங்க அவருக்குலாம். இப்ப தனுஷ் வந்து டைரக்ட் பண்ண ஒரு ஆசை இருக்கிறது நல்லா தெரியுது, அது நல்ல விஷயம் தான். ஆனா வந்து நீங்க அதை வந்து நல்ல ஒரு முயற்சி செய்யணும். சும்மா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி வேற இல்ல, ரெண்டுமே ஒரே படம் தான். நீங்க ரெண்டுமே ஒட்டுக்காதான் இருக்கும். இதை வந்து செகண்ட் ஹாஃப் ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டு குழப்பி விட்டு இது பண்ணா நாங்க வந்து பார்த்துட்டு ரசிக்க மாட்டோம். இல்ல இது எப்படி ரசிக்க முடியும்? இல்ல இதை வந்து ஒரு தனுஷ் ஒரு தடவை நடந்தது மியூசிக் படம் தான், விசில் பறந்தது. அப்புறம் அப்படியே தொடர்ந்து அது நடந்து வந்துட்டே இருக்காரு. கடைசியில விசில்லாம் அப்படியே இழுக்கிற விசில்லாம் அடிக்கிறாங்க. அதாவது அது வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி காமிக்க கூடாதுல்ல. ரைட்டிங்ல விட்டதுதான் தனுஷ் வந்துட்டு. வெற்றிமாறன் இருந்து இவர் வந்து அந்த எசன்ஸ் எடுத்து இந்த கிராஃப்ட் பண்ணிருக்காரு. இந்த டைரக்ஷன் பார்த்தா அந்த வெற்றிமாறன் ஸ்டைல். ஆனா வந்து வெற்றிமாறன் இல்லாத ஒண்ணு என்னன்னா, நீங்க வந்து புக் படிக்கிறது இல்ல, இலக்கியம் அது கிடையாதுல்ல, வாசிப்பு இல்ல. அதுல வந்து அந்த இது தெரியுது உங்களுக்கு. வட சென்னைக்கு வந்து வெற்றிமாறன் எழுதின திரைக்கதை பேப்பர்லாம் நல்லா இல்லாத கிழிச்சு போட்டதில் எடுத்து தனுஷ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு படம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. படத்தை காப்பாத்துறதே நீங்க தான், உங்களோட பிரசன்ஸ் தான் அது மெயின். ஆமா அது நல்லதா. குழந்தைகளை கூப்பிட்டு போகாதீங்க. ஏன்னா ஒருத்தன் கூப்பிட்டு வந்தான், அவ வந்து வெளியே வந்து டிக்கெட் செக்கிங்லயே வந்து அவ கேட்டா ஏன் குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருக்கேன், ஏங்க அரண்மனை 4 கூப்பிட்டு போனா அப்படிங்கிறாங்க. என்ன அரண்மனை 4 என்ன பெருமையா? அம்மனா ராசிக்கண்ணா டான்ஸ் சொல்றாங்களா? எதுக்கு இந்த அது குழந்தை எது என்ன பார்த்து என்ன பண்ண போகுது? இது வந்து ஒரு ஏர் சர்டிபிகேட் மூவி, அதை வந்து மைண்ட்ல வச்சு தான் பண்ணீங்க. வைலன்ஸை வந்து கரெக்டா புரிஞ்சுட்டு பண்ணுங்க. சும்மா எடுத்தான் கௌத்தம் இல்லாம. ரத்தம் எல்லாம் கிடையாது வைலன்ஸ், அதை தாண்டி இருக்குது. மெயின். ஓகே தேங்க்யூ.